وبركاته. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقديرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்மை நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஊன்கள் நாளை மறுமை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை சரியாக பின்பற்றி நடந்து கொண்டிருக்கும் நடக்க போகும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சிறார்கள் வயோதிபர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக என்னையும் உங்களை பெற்று இந்த மண்ணுக்கும் மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தையர் அதே போன்று எமது கண்ணையும் மண்ணையும் விட்டு மறைந்து மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின் நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம், ஒரு சில மார்க்கத்தினுடைய தகவல்களை எனக்கும் உங்களுக்குமான ஒரு உபதேசமாக ஒரு ஞாபகமூட்டலாக வல்லவன் ரஹ்மான் நினைவுபடுத்துவதற்கான ஒரு பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கு தந்திருக்குகிறான். முதற்கன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். வல்லவன் ரஹ்மான் கேட்கக்கூடிய இந்த செய்தியிலிருந்து பேசக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலும் கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் வல்லவன் ரஹ்மான் மரணம் வரும் வரை அந்த வாழ்க்கையை வாழ்ந்து சிறந்த முறையிலே சிறந்த மரணத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற ஆரம்ப துஆ பிரார்த்தனையோடு அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய எமது இந்த மார்க்க வகுப்பிலே சூரா அசர் கற்பிக்கும் மனித மறுமை வாழ்வுக்கான வெற்றி பாடங்கள் அல்லது சூரா அசர் கற்பிக்கும் வெற்றியாளர்கள், இம்மை மறுமைக்கான வெற்றியாளர்கள் என்ற மகுடம் அதை தலைப்பை கொண்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சூரா அசர் என்பது வெறுமனே 3 வசனங்களை கொண்ட ஒரு மிகச்சிறிய ஒரு அத்தியாயம் தான் சூரத்துல் அசர். ஆரம்பமாக எங்களுக்கு பார்க்கலாம். வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ரி இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். வெறுமனே 3 வசனங்களை கொண்ட சூரா. இந்த 3 வசனங்களை கொண்ட இந்த சூரா ஆழமான ஒரு செய்தியை, ஒரு மனிதன் இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளையிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு அழகிய செய்தியை எங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த சூரா ஒரு மனிதன் இவ்வாறு வாழ வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை வெறுமனே அல்லாஹு தஆலா இந்த 3 வசனங்களினூடாக எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த 3 விடயங்களையும், இந்த 4 விடயங்களையும் வல்லவன் ரஹ்மான் இந்த 3 வசனங்களிலிருந்து நாங்கள் படிக்கக்கூடிய இந்த 4 விடயங்களையும் வல்லவன் ரஹ்மான் எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி இறுதி வரை வாழ்வதற்கான பாக்கியத்தை தர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நிச்சயம் அல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்குகிறான், இல்லல்லதீன ஆமனு
இத்தையோரை தவிர. அவர்கள் யார்? ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வ அமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான நற்கர்மங்களை செய்து வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், ஒருவருக்கொருவர் அவர்கள் சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து அதே போன்று ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? உபதேசம் செய்வார்கள். இந்த 4 வர்க்கத்தினரை தவிர அத்துணை பேரும் நஷ்டவாளிகள் என்ற அந்த செய்தியை இந்த சூரா எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பாந்தவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய நஷ்டம், ஒரு மனிதனுடைய வெற்றி, இரண்டையும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே மிகவும் சுருக்கமாக ஆழமான ஒரு செய்தியாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இதிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடக்கூடிய 4 மிக முக்கியமான விடயங்கள் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு வெற்றியாளரிடம் இருக்க வேண்டிய பண்புகள் எது என்று அல் குர்ஆன் சூரத்துல் அஸ்ரிலே சுட்டி காட்டுகிறது. முதலாவது அம்சமாக சூரத்துல் அஸ்ரிலே அல்லாஹு தஆலா சுட்டி காட்டக்கூடிய விஷயம் விசுவாசம் கொள்ளுதல், ஆமனு, அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல். இரண்டாவதாக சாலிஹான நற்கர்மங்கள், வ அமிலுஸ் ஸாலிஹாத். இரண்டாவது பண்பு, அந்த வெற்றியாளரிடத்திலே இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு அமிலுஸ் ஸாலிஹாத், அதாவது சாலிஹான நற்கர்மங்கள் செய்தல். மூன்றாவது பண்பாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வதவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தல். நான்காவது பண்பு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தல். ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய வெற்றி இந்த 4 விடயத்தையும் உட்கொண்டதாக, இந்த 4 விடயத்தையும் அதனுடைய வெற்றியின் பக்கத்திலே அது பொதிந்ததாக காணுகிறது. ஒரு மனிதனுடைய துனியா ஆஹ்ராவுடைய வெற்றி இந்த 4 விடயத்தையும் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுவதனூடாக ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 பண்புகளும் அவனிடத்திலே இருக்க வேண்டும். விசுவாசம், சாலிஹான நற்கர்மங்கள் செய்தல், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தல், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தல். இதிலே முதலாவது பகுதி ஈமான் கொள்ளுதல், அதாவது அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல் என்ற பகுதி. அதற்கு முன்னதாக நாங்கள் இந்த விடயத்தை முன்னதாக இந்த விஷயத்தை நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை நாங்க விளங்கணும். அல்லாஹு தஆலா, அதாவது படைப்பினங்கள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்யும் போது, அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்பினங்கள் மீது ஏராளமான இடங்களில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். அந்த சத்தியங்கள் செய்கின்ற போது அல்லாஹு தஆலா அதனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனங்களிலே மிக மிக முக்கியமான ஒரு சில செய்திகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, சத்தியம் செய்வதென்பது படைப்பினங்கள் மீது அது அல்லாஹுக்கு மாத்திரம் உரியது. எங்களுக்கு அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் எங்களுக்கு சத்தியம் செய்ய முடியும். அல்லாஹ்வினுடைய படைப்பினங்கள் மீது யாருக்கும் சத்தியம் செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா மனிதனுக்குரிய சிபத்தும் அல்லாஹ்வினுக்குரிய சிபத்தையும் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே எங்களுக்கு சுட்டி காட்டுகிறான். நான் இந்த சூறாவை படிக்கிறதுக்கு முன்னால ஒரு மனிதன், ஒரு அடியான் சத்தியம் செய்வது என்று சொன்னால் அது படைத்தவன் ரப்புல் ஆலமீனை மாத்திரம்தான் என்ன செய்யலாம், அவனின் மீது மாத்திரம்தான் சத்தியமிடலாம். படைப்பினங்கள் மீது யாருக்கும் சத்தியமிடுவதற்கான அதிகாரத்தை அல்லாஹு தஆலா தரவில்லை. அல்லாஹு தஆலா ஏராளமான இடங்களிலே அல்லாஹு தஆலா சத்தியமிடக்கூடிய சில பல அத்தியாயங்களை நாங்கள் காணலாம். உதாரணத்துக்கு அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ர், வைகரையின் மீது சத்தியமாக, வத்துஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வன்னஹார், அதே போன்று பகல் பொழுதின் மீது சத்தியமாக, வல்லைல், இரவு பொழுதின் மீது சத்தியமாக, வஷம், சூரியன் மீது சத்தியமாக, அப்படின்ற அல்லாஹு தஆலா சில ஏராளமான படைப்பினங்கள் மீது அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்லிவிட்டு அதற்கு பின் வரக்கூடிய சில செய்திகளை அல்லாஹு தஆலா மிக மிக முக்கியமான செய்திகள் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன இந்த சொன்ன இந்த வசனங்கள் இருக்கின்ற சூரா ஃபஜ்ர், சூரா துஹா, அதே போன்ற ஏராளமான சூறாக்கள் இருக்கின்றன. அந்த சூறாவை நாங்க பிரட்டி அதனுடைய தர்ஜுமாவை பார்ப்போம் என்று சொன்னா அதுக்கு பிறகு வரக்கூடிய சில விஷயங்கள் மிக முக்கியமான செய்திகளை எங்களுக்கு சொல்லி காட்ட கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த இடத்திலே எடுத்துக்கொண்ட சூறாவும் அல்லாஹ் சத்தியமிட்டு செய்யக்கூடிய வல் அஸ்ர், காலம், அல்லாஹு தஆலா காலத்தை படைத்த அந்த காலத்தின் மீது சத்தியமிட்டு விட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஒரு அடியானுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றுதான் அந்த காலம். இந்த காலத்தை அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு கொடுத்து விட்டு அந்த காலத்திலிருந்து அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு விட்டு இந்த காலத்தை முன்னிறுத்தி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்குகிறான். அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்லிட்டான், மனிதன் எல்லாரும் என்ன செய்யறாங்களாம், நஷ்டத்துல தான் இருக்கிறார்களாம். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா யார் யார் நஷ்டவாளிகள் இல்ல,
யார் யார் நஷ்டவாளிகள் என்பதை அல்லாஹு தாலா கடைசி வசனத்திலே மிக மிக சுருக்கமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லுகிறான். முதலாவது செய்தியாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான், ஒரு நஷ்டவாளி ஒரு வெற்றியாளன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, அவன் நஷ்டவாளியா அல்லது வெற்றியாளனா என்பதை அல்லாஹு தாலா பரிசீலிப்பதற்கு முதலாவது நிபந்தனை அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி ஈமான் என்ற அந்த பகுதி, அதாவது விசுவாசம், அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல். ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை ஈமான் கொள்வது என்பது ஒரு அடியானுடைய பிரதானமான ஒரு பகுதி. அகீதா, ஒரு நம்பிக்கை சார்ந்த பிரதானமான ஒரு பகுதி. ஒரு அடியான் அந்த ஈமான் என்ற பகுதியை விட்டு அவன் எவ்வளவுதான் நற்கர்மங்கள் செய்தாலும், அவன் எவ்வளவுதான் நோன்பு பிடித்தாலும், அவன் என்னதான் உருண்டு புரண்டு அத்துணை அமட்கள் செய்தாலும், அந்த ஈமான் என்ற அந்த பகுதியை அவன் சரியான முறையிலே விளங்கி அதன் பிரகாரம் அவனுடைய வாழ்க்கையை அவன் அமைத்து கொள்ளாவிட்டால் அவன் நஷ்டவாளி. அன்பாதவர்களே, ஈமான் என்ற இந்த பகுதி மிக மிக பிரதானமான பகுதி. இந்த இடத்துலதான் நாங்க சில பேர் என்ன செய்யறோம், சில நேரம் ஈமானை விட்டும் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த பகுதியை விட்டும் தூரமாகி விடுகிறோம். சில நேரம் எங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட துன்பங்களின் போது நாங்கள் என்ன செய்து விடுகிறோம், இந்த ஈமானை விட்டு தூரமாகி விடுகிறோம். ஈமான் என்ற பகுதி இறைவனை விசுவாசித்தல். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய நபிமார்கள், மலக்குமார்கள், அல்லாஹ் சொல்லுகிறானே ஈமான் கொள்ளக்கூடிய அந்த அம்சங்களை சரியான முறையிலே ஒரு அடியார் என்ன செய்ய வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். இந்த ஈமான் என்ற அந்த பகுதியை ஒரு அடியான் அறிவதற்கு அவனுக்கு இல்மு என்ற அந்த மார்க்க கல்வி மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒரு அடியான் மார்க்க கல்வியை சரியான முறையிலே அவன் கற்காத வரை அந்த ஈமான் என்ற அந்த பகுதியை அவன் அறிந்து கொள்ள மாட்டான். அன்பானவர்களே, அந்த மார்க்க கல்வியை படிப்பதற்கான வாய்ப்பினை அல்லாஹு தாலா வாரம் வாரம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு மிக 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 கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஈமான் என்ற இந்த பகுதி ஒரு அடியான் சரியான முறையிலே அல்லாஹுவை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும், எவ்வாறு மார்க்கம் எங்களை ஈமான் கொள்ள சொல்லி எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறதோ அந்த மார்க்க கல்வி அவன் சரியான முறையிலே கற்றிருக்க வேண்டும். மார்க்க கல்வி அவன் அந்த ஈமான் என்ற அந்த பகுதியை சரியான முறையிலே அவன் என்ன செய்து விடுவான், விளங்கிக் கொள்வான். ஈமான் என்ற பகுதி ஒரு இறை விசுவாசி, அதாவது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வெற்றியாளனுடைய முதல் பண்பாக அல்லாஹு தாலா சொல்கிறான். ஒருவன் ஈமான் கொள்வதை விட்டும் தூரமாகிவிட்டால் அவன் வெற்றியாளன் கிடையாது, அவன் வெற்றியாளன் கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய முதலாவது பண்பு, அவன் சரியான முறையிலே என்ன செய்ய வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னதை சரியான முறையிலே, அல்லாஹ் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் என்ற அந்த பகுதியை எங்களுக்கு எவ்வாறு சொல்லி இருக்கிறார்களோ அதன் பிரகாரம் அவன் ஈமான் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஈமான் என்ற இந்த பகுதியை விட்டும் நிறைய பேர் வழிகட்டு கொண்டிருக்கிறார்கள். சில நேரம் அல் குர்ஆனிய வசனம் வரும், அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸ் வரும். இந்த ஹதீஸினுடைய விளக்கம் எவ்வாறு ஒரு அடியான் விளங்க வேண்டுமோ, அந்த குர்ஆனுடைய வசனத்தை எவ்வாறு ஆராய வேண்டுமோ அதனை ஆராயாமல் அவன் தாண்டோண்டித்தனமாக தனது புத்திக்குட்பட்ட வகையில் தான் யோசிக்கின்ற அந்த தோணியிலே அந்த குர்ஆனிய வசனங்களையும் அந்த ஹதீஸ்களையும் அவன் வாசித்து அதனை விளங்கி அவன் ஈமானிலே பொடுபோக்காக இருப்பானாக இருந்தால் அவன் சரியான முறையிலே அந்த ஈமான் என்ற அந்த பகுதியை என்ன செய்து விட முடியாது, அவன் அடைந்து கொள்ள முடியாது. முஸ்லிம்களிடத்திலே ஏராளமான கூட்டங்கள், வழி தவறிய கூட்டங்கள், இஸ்லாத்தை விட்டும் தூரமான கூட்டங்கள், இந்த ஈமான் என்ற அந்த பகுதியை விட்டும் தூரமானவர்கள், இந்த ஈமான் என்ற அந்த பகுதியை சரியான முறையிலே விளங்காதவர்கள். ஈமான் எவ்வாறு அல்லாஹ் சொன்னானோ, அல்லாஹ்வின் தூதர் எவ்வாறு வழிகாட்டினார்களோ, அகீதா என்ற அந்த நம்பிக்கை கோட்பாடு இருக்குகிறதே, அந்த நம்பிக்கை கோட்பாட்டை சரியான முறையிலே ஒரு முஸ்லிம் விளங்க வேண்டும். அவ்வாறு விளங்கினால்தான் அவன் சிறந்த ஒரு அடியானாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வெற்றியாளன் என்ற அந்த வாகையை சூடிக்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஆரம்பத்திலே சொன்ன அந்த நஷ்டவாளி, அந்த துரதிஷ்டவாளியிலே நானும் நீங்களும் சேர்ந்து விடுவோம்.
அன்பார்ந்தவர்களே, அந்த ஈமான் என்ற பகுதி, நாங்கள் மார்க்கத்தை படிக்கின்ற போது சில நேரம் எங்களுடைய ஈமானிலே தளர்வு வரலாம், சில நேரம் சந்தேகங்கள் வரலாம். நாங்களாக போய் விளங்கிக் கொள்ளக்கூடாது. மார்க்கத்தை கற்ற அறிஞர்கள் இருப்பார்கள், மார்க்கத்தை கற்ற ஆலிம்கள் இருப்பார்கள். அவர்களிடத்திலே சென்று சரியான முறையிலே நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அந்த ஈமான் என்ற அந்த பகுதியை சரியான முறையிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஈமான் என்ற அந்த பகுதியை நாங்கள் விளங்கிக் கொள்ளாத வரை நாங்கள் சரியான முறையிலே எங்களுடைய பாதையை நாங்கள் என்ன செய்து கொள்ள மாட்டோம், அமைத்துக் கொள்ள மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சூரா பக்ராவிலே சொல்லும் போது சொல்லுகிறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் இருக்குகிறதே தக்வா உடையவர்களுக்கு என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா பின்னாடி சொல்லுகிறான், யார் இந்த பண்போடு இருக்குகிறார்களோ, யார் இந்த விஷயத்தை சரியான முறையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லதீன யுமினூன பில் கைப் ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அவர்கள் மறைவானதை கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? ஈமான் கொள்வார்கள். படைத்தவன் ரப்புல் ஆலமீன் என்பவன் இருக்குகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக வந்து இறக்கப்பட்ட ஒரு நபி. அதற்கு பின்னர் அவருக்கு அல் குர்ஆன் கொடுக்கப்பட்டது. மலாயிக்காமார்கள் இருந்தார்கள், முன்னைய வேதங்கள் இருந்தன என்று மார்க்கம் சொன்ன பிரகாரம் என்ன செய்வான்? அவனுடைய வாழ்க்கையை, அந்த கைப் என்ற அந்த பகுதியை, அந்த மறைவானதை சரியான முறையிலே ஈமான் கொள்வான். அன்பானவர்களே, மார்க்கத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தொழுகை என்ற ஒன்று இருக்குகிறது என்று சொன்னால் அந்த தொழுகை இருக்குகிறது என்பதை அவன் ஈமான் கொள்ள வேண்டும். மாறாக அந்த தொழுகை இருக்குகிறதா, அது எவ்வாறு இருக்குகிறது என்ற வீண் குதர்க்கங்கள் ஏராளமான நவீன காலத்துல நிறைய பேரிட்ட இருக்கக்கூடிய வழிகட்ட சிந்தனை, மார்க்கம் சொன்னதை, அல் குர்ஆன் சொன்னதை, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த ஹதீஸ் சொன்னதை அரை குறையாக தான் விளங்கிய அந்த சொற்ப அறிவின் மூலமாக விளங்கி வைத்துக் கொண்டு மார்க்கம் என்ற பெயரில், ஜமாத்கள் என்ற பெயரில் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இந்த நவீன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் அந்த ஈமான் என்ற அந்த பகுதியை சரியான முறையிலே நாங்கள் விளங்காவிட்டால் நாங்கள் வெற்றியாளர்கள் என்ற அந்த பகுதியை விட்டும், அந்த வெற்றியாளர்கள் என்ற அந்த வாகையை விட்டும், அந்த கிரீடத்தை விட்டும், அந்த நல்ல சந்தர்ப்பத்தை விட்டும் நானும் நீங்களும் தூரமாகி விடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும்? அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வ மா உன்ஸில மின் கப்லிக். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அடுத்த செய்தி, அல்லாஹு தஆலா இறக்கியது, எங்களுக்கு இறக்கிய இந்த குர்ஆன், அதே போன்று எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்துக்கு இறக்கிய அந்த வேதங்களை கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? அதையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். அல்லாஹு தஆலா இவ்வாறுபட்ட செய்திகளை, அல்லாஹு தஆலா இவ்வாறுபட்ட வேதங்களை அல்லாஹு தஆலா இறக்கி இருக்கிறான் என்ற அந்த செய்தியையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஈமான் என்ற பகுதி மிக மிக முக்கியமான பகுதி. இந்த ஈமான் என்ற பகுதியை சரியான முறையிலே நாங்கள் அடையாவிட்டால் அடுத்த பகுதியான அமிலு ஸாலிஹாத், அதாவது நற்கர்மங்கள் செய்த என்ற அந்த பகுதியை நானும் நீங்களும் என்ன செய்து கொள்ள முடியாது? சரியான முறையிலே நாங்கள் செய்து கொள்ள முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு இறை விசுவாசி இடத்திலே, ஒரு வெற்றியாளரிடத்திலே இருக்கக்கூடிய இரண்டாவது பண்பாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி சாலிஹான நற்கர்மங்கள் செய்தல், அதாவது அமிலு ஸாலிஹாத். இந்த சாலிஹான் நற்கர்மங்கள் என்பது அல்லாஹு தஆலா நாங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய, உதாரணத்துக்கு அல்லாஹு தஆலா தொழுகை என்ற ஒரு பகுதியை தந்திருக்கிறான். அதே போன்று நாங்கள் zikr செய்யக்கூடிய அந்த பகுதி எதுவாக இருந்தாலும் இந்த சாலிஹான நற்கர்மங்கள் என்பது மார்க்கம் வழிகாட்டிய பிரகாரம் இருக்க வேண்டும். அன்பாதவர்களே, மார்க்கம் ஒரு தொழுகையை இவ்வாறுதான் தொழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், அந்த தொழுகையை சரியான முறையிலே நாங்கள் தொழுதால்தான் அந்த சாலிஹான நற்கர்மங்கள் செய்தல் என்ற அந்த பகுதியை நானும் நீங்களும் அடைந்து கொள்ளலாம். ஒருவர் ஜகாத் கொடுக்குகிறார் என்று சொன்னார், ஒருவர் சதக்கா கொடுக்குகிறார் என்று சொன்னால், மார்க்கம் எவ்வாறு அந்த அடியானுக்கு அந்த செய்தியை வரையறுத்திருக்கிறதோ, அதை எவ்வாறு மனிதனுக்கு செய்ய சொல்லி மார்க்கம் எங்களுக்கு அதனுடைய வழிகாட்டுதலை தந்திருக்கிறதோ, அந்த செய்தியை சரியான முறையிலே, அந்த அமலை சரியான முறையிலே செய்ய வேண்டும்.
ஒரு இறை விசுவாசி இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு வெற்றியாளரிடத்திலே இருக்கக்கூடிய இரண்டாவது பண்பு சாலிஹான நற்கர்மங்கள் செய்தல். முதலாவது பண்பு அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல், இரண்டாவது பண்பு சாலிஹான நற்கர்மங்கள் செய்தல். ஒரு அடியான் தனது ரப்பை அறிந்து தனது அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அமல் இபாதத்தோடு பின்னி பிணைந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தொழுதால்தான் அமல் அல்ல, நாங்கள் ஜகாத் மாற்றம் கொடுத்தால் தான் அமல் அல்ல, நாங்கள் உம்ரா செய்தால் மாத்திரம்தான் அமல் அல்ல. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அமல் என்ற அந்த வட்டத்திற்குள்தான் என்ன செய்கிறது, ஒரு அடியானுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஒருவன் தூங்கும் போது அந்த துஆவை, தூங்குகின்ற நேரத்திலே ஓதக்கூடிய அந்த துஆவை சரியான முறையிலே ஓதிவிட்டு அவன் துறங்கச் செல்வானாக இருந்தால் அது ஒரு நல்ல காரியம், ஒரு சாலிஹான நற்கர்மம். ஒருவன் என்ன செய்கிறான், தனது தேவைக்காக மலசல கூடம் செல்கிறான். அந்த நேரத்திலே அவன் என்ன செய்கிறான், மலசல கூடத்துக்கு செல்லும் போது அவன் சரியான முறையிலே நற்கர்ம அந்த துஆவை ஓதிக்கொண்டு மலசலன் கூடம் செல்லும் போது சொல்லக்கூடிய அந்த துஆவை ஓதிக்கொண்டு செல்கிறான் என்று சொன்னால் அதுவும் அந்த அடியானுக்கு ஒரு நற்கர்மம் என்ற அந்த பட்டியலிலே, அந்த அடியானுடைய ஏட்டிலே பதிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நற்கர்மம் என்று சொல்லும் போது நாங்கள் செய்யக்கூடிய ஜகாத், சதகா, தொழுகை, ஹஜ், உம்ரா மாத்திரம் கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முழு வட்டமும் அமல் இபாதத் என்ற அந்த பகுதியிலே பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு வெற்றியாளனிடத்திலே இருக்கக்கூடிய இரண்டாவது பண்பு அமலு சாலிஹாத். அந்த அமலு சாலிஹாத்துக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மூன்றாவது பண்பு, ஒரு வெற்றியாளனிடம் இருக்கக்கூடிய மூன்றாவது பண்பு சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தல். அதாவது ஈமான் மற்றும் அமல்களின் பக்கம் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது, ஆர்வமூட்டுவது, இறைவனை பின்பற்றுவதிலும் பாவங்களிலிருந்து விலகி இருப்பதிலும். அதாவது மார்க்கம் சொன்ன பிரகாரம், அதாவது இந்த சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தல் என்று சொல்வது ஒரு அடியானுக்கு நன்மையை ஏவுவதும் அவன் செய்யக்கூடிய அந்த தீமையை விட்டும் அவனை நாங்கள் தடுப்பது. நான் தொழுகையை பற்றி கற்றிருக்கிறேன், ஜகாத்திர சிறப்பை பத்தி நான் படிச்சிருக்கிறேன், சதகாவினுடைய சிறப்பு பத்தி படிச்சிருக்கிறேன், துஆக்களை பத்தி படிச்சிருக்கிறேன், குர்ஆன் திலாவத்தை பத்தி படிச்சிருக்கிறேன். உலகத்தையும் படிச்சிட்டு நான் மக்களுக்கு நான் எத்தி வைக்காவிட்டால் நான் மறுமை நாளையிலே வெற்றி வாகை சூடிக்கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நஷ்டவாளி என்ற அந்த பட்டத்தை தான் நான் சுமந்து கொள்வேன். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பொறுப்புதாரிகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அன்பார்ந்தவர்களே, ஒரு தலைவர் மாத்திரம் பொறுப்புதாரி அல்ல, ஒரு பள்ளியினுடைய இமாம் மாத்திரம் பொறுப்புதாரி அல்ல, ஒரு அறிஞர் மாத்திரம் பொறுப்புதாரி அல்ல, ஒரு பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகி மாத்திரம் பொறுப்புதாரி அல்ல. நான் மார்க்கத்தை கற்று ஒரு குர்ஆனிய வசனத்தை, குறைந்தது ஒரு ஹதீஸை சரி நான் மனனமிட்டு அதனுடைய சிறப்பை பற்றி நான் கற்றிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பொறுப்பு அதனை நான் பிறருக்கு எத்தி வைப்பது. தொழுகையை பற்றி நான் கற்றிருக்கிறேன், அதனை பிறருக்கு நான் எத்தி வைப்பது என்பது இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்தல். அடுத்தது, நான் படிச்சது இது பிழை, இது பாவம், இது மார்க்கத்துக்கு முரணானது என்ற செய்தியை, இது மார்க்கம் வழிகாட்டாத செய்தி, இது ஒரு பாவம் என்ற ஒரு செய்தியை நான் படித்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சகோதரன் ஒரு முஸ்லிம், ஒரு அடியான் அந்த பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் அந்த நேரத்திலே அந்த அடியானை அதனை விட்டும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடியானுக்கு அதனுடைய விபரீதத்தை சொல்வது என்பது இந்த மூன்றாவது பகுதியிலே இருக்கக்கூடிய இரண்டாவது பகுதி. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அதாவது சிறந்த உம்மத்தாக அல்லாஹு தஆலா, சிறந்த ஒரு உம்மத்தாக, சிறந்த ஒரு சமுதாயமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த அடியார்களுடைய பண்பை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சூரா ஆல் இம்ரானிலே 110வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கரி வ துமினூன பில்லாஹ். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், சமுதாயத்தில், அதாவது சிறந்த சமுதாயம் யார் என்று சொன்னால் குந்தும் கைர உம்மா, உங்களுடைய சிறந்த சமுதாயம், உங்களுடைய சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், என்ன செய்வார்கள், நல்லதை ஏவுவார்கள், தீமையை விட்டும் என்ன செய்வார்கள், தடுத்துக் கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, சிறந்த உம்மத்,
சிறந்த ஒரு சமுதாயம் என்ற அந்த பட்டம் யாருக்கு சொந்தம் என்று சொன்னால், மார்க்கத்தை கற்று ஒரு நல்லவற்றை கற்று பிறருக்கு நான் எத்தி வைக்கின்ற பொழுது நான் இந்த தஅமுரூன பில் மஅரூஃப் என்ற அந்த பட்டத்துக்கு சொந்தக்காரனாக, அதே போன்று நான் கற்றிருக்கிறேன், மார்க்கம் இதனை பாவம் என்று சொல்லுகிறது, மார்க்கம் இதனை தடுத்து இருக்குகிறது, இந்த பகுதியை நான் சரியான முறையிலே கற்று மனிதனுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு அடியான் செய்கின்ற பொழுது அந்த அடியானுக்கு அந்த பாவத்தை விட்டும் அந்த தீமையை விட்டும் அந்த அடியானை நான் தடுக்குகின்ற பொழுது நான் அனில் முன்கர் என்ற அந்த பகுதியையும் இரண்டையும் நான் என்ன செய்கிறேன், தனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன். இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய பட்டம், அல்லாஹ் எனக்கு சுமத்தக்கூடிய பட்டம், குந்தும் கைர உம்மா, உம்மத்தில அல்லாஹ் படைத்த உம்மத்தில சிறந்த உம்மத் சிறந்த சமுதாயமாக சிறந்த ஒரு சமுதாயத்தினுடைய பட்டத்தை நான் சுமந்து கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு இறை விசுவாசியிடத்தில ஒரு வெற்றியாளரிடத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது பண்பு சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தல். முதலாவது பண்பு ஈமான் கொள்ளுதல். ஈமான் கொண்டதன் பின்னால் சாலிஹான நற்கர்மங்கள், மார்க்கம் சொன்ன பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல். மூன்றாவதாக நான் கற்ற நான் பின்பற்றக்கூடிய நலவு தீமைகளை மக்களுக்கு நான் எத்தி வைத்தல். அதாவது நான் விலகி நடக்கக்கூடிய தீமையை விட்டும் என்ன செய்தல், என்னுடைய உறவினர்களை என்னுடைய சகோதரர்களை ஒரு முஸ்லிமை ஒரு அடியானை நான் என்ன செய்தல், அதனை விட்டும் தூரமாக்குதல். நான் கற்ற நல்ல அமட்களை அந்த அடியானுக்கு எத்தி வைத்தல். நான்காவது பகுதியாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய பகுதி, அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியில தான் நாங்க நிறைய பேர் பிரச்சனை பட்டுக் கொள்றது, பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தல். அன்பார்ந்தவர்களே, இந்த நான்காவது பகுதி இருக்கிறதே மிகவும் ஒரு கடினமான ஒரு பகுதி. ஆனால் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த நான்காவது பகுதியை நாங்கள் சரியான முறையிலே பின்பற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக மிக பெரும் ஒரு வெற்றியை, மிக பெரும் ஒரு தைரியத்தை, மிக பெரும் ஒரு கேடயத்தை நானும் நீங்களும் சுமந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கற்ற மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கின்ற பொழுது, ஒரு நன்மையான செய்தியை பிறருக்கு எத்தி வைக்கின்ற பொழுது, ஒரு தீமையான செய்தியை பிறருக்கு எத்தி வைக்கின்ற பொழுது, அந்த நேரத்திலே வரக்கூடிய கஷ்டங்கள், வரக்கூடிய துன்பங்களின் போது நாங்கள் என்ன செய்வது, எங்களுடைய அந்த பொறுமை என்ற அந்த பகுதியை நாங்கள் சரியான முறையிலே கடைபிடித்துக் கொள்வது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களை நேசிக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், பொறுமையாளர்களுடன் இறக்குகிறான். அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு தீமையை ஒரு மனிதனை விட்டும் ஒரு அடியானை விட்டும் ஒரு உறவினரை விட்டும் எங்களுடைய குடும்பத்தை விட்டும் தடுக்குகின்ற பொழுது எங்களுக்கு வரக்கூடிய அந்த சோதனைகளின் போது நாங்கள் பொறுமை காத்து கொள்வது என்பது, பொறுமை என்ற அந்த பகுதியை நாங்கள் சரியான முறையிலே பின்பற்றுவது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு பகுதி. அந்த பொறுமையை சரியான முறையிலே ஒரு அடியான் அதனை சரியான முறையிலே ஒரு கேடயமாக எடுத்துக் கொள்வானாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட அடியார்களை பார்த்து சொல்லுகிறான், பொறுமையுடனும் தொழுகையுடனும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி, பொறுமையை கொண்டு நீங்கள் பொறுமையின் மூலம் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடிக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுதோ, நல்ல விஷயத்தை செய்கின்ற பொழுதோ, நாங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தினூடாக எங்களுக்கு வருகின்ற அந்த கஷ்ட துன்பங்களின் போது நாங்கள் பொறுமையை அல்லாஹ்விடத்திலே வேண்டுமாறு அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த நான்காவது பகுதி இருக்கிறதே மிக மிக முக்கியமான பகுதி. ஒருவர் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து அந்த அமல்களை சரியான முறையிலே நன்மை தீமை என்ற மக்களுக்கு பிரித்தறிந்து விளக்கம் கொடுத்ததன் பிறகு அவருக்கு வரக்கூடிய அந்த பொறுமை என்ற அந்த பகுதியை அவர் சரியான முறையிலே பார்த்து கொள்ளாவிட்டால், சரியான முறையிலே அதனை அவர் பரிபாலிக்காவிட்டால் அவர் மிக பெரும் நஷ்டவாளி. அன்பார்ந்தவர்களே, பொறுமை என்பது ஒரு உடம்பின் ஒரு மனிதனுடைய ஜெசத், அதாவது உடம்புக்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒரு உடம்பு இருக்குகிறதே, அதுக்கு தலைக்கு எவ்வாறு ஒரு முக்கியத்துவம், தலை என்ற அந்த பகுதி இருக்குகிறதே அதுக்கு எவ்வாறு ஒரு பெருமதி இருக்குகிறதோ,
பொறுமை என்பது அமட்களின் போதுதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த பொறுமை என்ற அந்த பகுதியை ஒரு அடியான் இழப்பானாக இருந்தால் அவன் தலையில்லாத ஒரு முண்டமாக ஆகிவிடுவான். அன்பாதவர்களே, இந்த பொறுமை என்ற பகுதி அல்லாஹு தாலா சொல்லுகிறான், பொறுமையாளர்களுடன் இருக்குகிறேன். ஜமீல், அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அழகிய பொறுமையாக நீங்கள் பொறுமை காட்பீராக. அன்பானவர்களே, நபிமார்களுக்கு வந்த சோதனைகளின் போதும் மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது தங்களுடைய காதுகளுக்குள் தங்களுடைய துணிகளை கொண்டு அவர்கள் காதுகளை அடைத்துக் கொள்வார்கள். மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லுன்னா துன்பங்களை அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள். அவர்கள் தன்னகத்தே, உதாரணத்துக்கு ஒரு செய்தி எங்களுக்கு தெரிஞ்ச மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்று மார்க்கத்தை சொன்னதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு எண்ணத்தோடு தாயிஃபுக்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு கிடைத்த பதில் வித்தியாசமாக இருந்தது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை இழக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மலாய்க்காமார்கள், அதாவது மலைக்கு பொறுப்பான மலாய்க்காமார்களை அனுப்பி அந்த 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை என்ன செய்து விடவா, அழித்து விடவா என்று கேட்ட நேரத்தில் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் பொறுமை இழக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்தை சொல்ல போனார்கள். அந்த சமுதாயம் வரவேற்ற விதம் பிழையாக இருந்தது. அவர்கள் அதாவது அவருடைய உபசரிப்பு வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் சிறு பிள்ளைகளை விட்டு கல்லால் அடித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை இழக்கவில்லை. மிக பெரும் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மக்காவிலே மார்க்கத்தை சொன்ன பிறகு மக்காவை விட்டும் அல்லாஹ்வின் தூதர் வந்து மதீனாவிலே இருந்து அந்த மக்காவை லேசான முறையிலே வெற்றி கொண்டார்கள். அந்த பொறுமையினுடைய வெற்றி அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, இந்த பொறுமை என்ற பகுதியை விட்டும் நானும் நீங்களும் தூரமாகவுமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தை சொல்ல போகிறேன். மார்க்கத்துல இது ஒரு பிழை என்று எனக்கு விளங்குது. ஏண்ட மனைவி, ஏண்ட குழந்தைகள், ஏண்ட குடும்பத்தார், ஏண்ட உறவினர்கள், ஏண்ட அண்டை வீட்டார்கள் மார்க்கத்துக்கு முரணான ஒரு செய்தியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் மார்க்கத்தை செல்ல போகின்ற நேரத்திலே அவர்கள் என் மீது கோபப்பட்டு விடுவார்களோ, எனக்கு அவர்கள் துன்புறுத்தி விடுவார்களோ என்று நாங்கள் அச்சம் கொண்டு அந்த நேரத்திலே நாங்கள் மார்க்கத்தை சொல்லாமல் தூரமாகி விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இயன்ற அளவு நாங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய குந்தும் ஹைர உம்மா, சிறந்த உம்மத் என்ற அந்த பட்டத்தை நானும் நீங்களும் சுமந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு வெற்றியாளன் ஒரு நஷ்டவாளி இம்மையின் மறுமையினுடைய அந்த வெற்றி அதாவது இம்மைக்கான மறுமைக்கான வெற்றி எது என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே 4 விடயத்தை கொண்டு சுட்டு காட்டினான். ஒரு அடியான் சிறந்த முறையிலே ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் என்ற அந்த பகுதியை அவன் சரியான முறையிலே அவன் அறியாவிட்டால் அவன் வெற்றியாளன் என்ற அந்த சரியான அந்த அந்தஸ்தை அவன் அடைந்து கொள்ள முடியாது. 2வது சாலிஹான நற்கர்மங்கள் செய்தல் என்ற அந்த பகுதி அவன் சரியான முறையிலே அறிந்து அந்த சாலிஹான நற்கர்மங்கள் என்ற அந்த பகுதியை அவன் சரியான முறையிலே நிறைவேற்றாவிட்டால் அவன் வெற்றியாளன் என்ற அந்த பகுதியை அவன் என்ன செய்து கொள்ள முடியாது, அடைந்து கொள்ள முடியாது. 3வது அதாவது சத்தியத்தை கொண்டு தான் கற்ற அந்த கல்வியை, தான் கற்ற அந்த மார்க்கத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது, அதே போன்று தான் கற்ற அந்த பாவங்கள் மார்க்கத்திலே விளக்கப்பட்டதை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்கின்ற அந்த பகுதியை அவன் சரியான முறையிலே நிறைவேற்றாவிட்டால் அவன் வெற்றியாளன் என்ற அந்த பட்டத்தை அடைந்து கொள்ள மாட்டான். 4வது அந்த பகுதி, அதாவது அவன் கற்று அமல் செய்து அதனை மக்களுக்கு எத்தி வைத்து அந்த எத்தி வைக்கின்ற நேரத்திலே அவனுக்கு வரக்கூடிய அந்த சோதனைகள், வரக்கூடிய துன்பங்களின் போது, அன்பார்ந்தவர்களே, எங்களோட நாட்டுல, இலங்கையில, அதே போன்று இந்தியாவுல முஸ்லிம்களுக்கு என்று ஏராளமான பிரச்சனைகள் வருவது. இந்த நேரத்துல பொறுமை காப்போம், அல்லாஹ்விடத்துல உதவி தேடுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான் தானே, தொழுகை, பொறுமை இரண்டையும் அல்லாஹ்வின் மூலம் அல்லாஹ்விடம் சொல்லக்கூடிய அந்த இரண்டையும் அல்லாஹ்விடத்திலே முன்னிறுத்தி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுவோம். இந்த 4 பண்புகளையும் சரியான முறையிலே பின்பற்றி மறுமை அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற அந்த கூட்டத்தாரிலே வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும், அதே போன்று குறிப்பாக என்னையும் பெற்ற உங்களையும் பெற்ற தாய் தந்தர்களையும் வல்லவன் ரஹ்மான் ஆக்கி அருள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி